ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, கோவை தமிழில் சொல்றோம், புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைந்து வழங்கும் அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. என்ன ஜனனி, முகமூடி கொள்ளக்கார மாதிரி மூஞ்ச ஃபுல்லா துணியால கவர் பண்ணிட்டு வந்திருக்க? நம்ம ஊர்ல இருக்க பொல்யூஷனுக்கு நான் முகத்தை மூடாம வந்தேன்னா முகம் ஃபுல்லா தூசிப்பட்டு பிம்பிள்ஸ், ரேஷஸ், அது இதுன்னு நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும். அதனாலதான் இப்படி வந்திருக்கேன். ஓ, அதனாலதான் நீ ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வந்திருக்கியா? ஆமா பவி, இதுதான் முக்கியமான காரணம். அதோட நிறைய வாயுக்களும் துகள்களும் காற்று மாசுபாட்டை ஏற்படுத்துது. வாயுக்களும் துகள்களுமா? எந்தெந்த வாயுக்கள்னால காற்று மாசுபடுது? வாயுக்கள்னு பாத்தீங்கன்னா அமோனியா, கார்பன் மோனாக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, குளோரோஃபுளோரோ கார்பன், அதோட கரிம துகள்கள், கனிமமற்ற துகள்கள், உயிரியல் மூலக்கூறுகள்னு பல விதமான காற்று மாசுகள் இருக்கு. இத்தனை விதமான காற்று மாசுபாடு ஏற்படுதா? நீங்க சொல்றத பார்த்தா காற்று மாசுபாடு வகைகள் கூடவா இருக்கு? நீங்க நினைக்கிற மாதிரி காற்று மாசுபாட்டுலயும் வகைகள் இருக்கு. அத முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை மாசுபடுத்திகள்னு சொல்லுவாங்க. அதுல முதன்மை மாசுக்கள்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, காற்று மாசுபாட்டை நேரடியா ஏற்படுத்துற மாசுபடுத்திகள்ல முதன்மை மாசுபடுத்திகள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இரண்டாம் நிலை மாசுபடுத்திகள்னா என்னன்னா, முதன்மை மாசுபடுத்திகளோட கலவை அதோட தொடர்புகளின் விளைவா உருவாகுது. இதனால மனுஷங்களுக்கு மட்டும்தான் ஆபத்தா, இல்ல இதனால வேற உயிரினங்களுக்கும் ஆபத்து இருக்கா? மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாம இந்த காற்று மாசு பல்வேறு வகையான விலங்குகளுக்கும் உணவு பயிர்களுக்கும் தீங்கு விளைவிக்குது. காற்று மாசுனால வேற என்ன பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கு? காற்று மாசுனால காலநிலை மாற்றம், ஓசோன் சிதைவு, முக்கியமா அமிலமலையும் ஏற்படும். அதோட காற்று மாசுபட்ட வெளிப்புற காற்று மாசு, உட்புற காற்று மாசுன்னு 2 வகையா பிரிக்கலாம். வெளிப்புற காற்று மாசு பொதுவா பெரிய தொழிற்சாலைகள்ல இருந்து வர புகை, அப்புறம் வாகனங்கள்ல இருந்து வெளியேற புகையை தான் வெளிப்புற காற்று மாசுன்னு சொல்லுவாங்க. அப்ப உட்புற காற்று மாசுன்னா என்ன? உட்புற காற்று மாசுனா மண்ணெண்ணெய், மரம், நிலக்கரி போன்ற பொருள் எல்லாம் எரிச்சு வீட்டை சூடாக்குறதுனால வீட்டுல இருக்க காற்று மாசுபடுறத தான் உட்புற காற்று மாசுன்னு சொல்லுவாங்க. சிட்டில தான் இந்த அளவுக்கு பொல்யூஷன் இருக்கு. கிராமத்துல இயற்கை சூழல் அதிகமா இருக்கிறனால காற்று மாசுபாடு அங்கேயும் இருக்குமா? உன் சந்தேகத்துக்கு பதில் சொல்ற மாதிரி நம்ம நிகழ்ச்சியில கிராமத்துல வாழ்ந்த ஒரு குடும்பம் சிட்டில வந்து ஒரு நாள்ல காற்று மாசுனால பாதிக்கப்பட்ட நிகழ்வை ஒளித்தொகுப்பா கேட்கலாம் வாங்க. ஏனுங்க மாமா இவ்வளோ நேரம் தூங்குறீங்க? எந்திரிச்சு போய் மூஞ்சி கலக்கிட்டு வாங்க. நீ கோழி அடிச்சு குழம்பு வைக்கணும், நிறைய வேலை வேற கிடக்கு. மாமா வேற ஊர்ல இருந்து வரேன்னு சொல்லிட்டான். படப்படன்னு வேலையை முடிக்கணுமாக்கும். என்னதானு சொல்ற? ஓமா ஊர்ல இருந்து வரானா? அட நெசமாதாங்க, நேற்று தான் லெட்டர் வந்துச்சு. அதுல நம்ம பையன் நாளைக்கு ஊருக்கு வரேன்னு சொல்லி எழுதியிருக்கிற. அப்படி என்னமோ போப்புல, நீ உன் மவனை பட்டணத்துக்கு அனுப்பல இருந்து இன்னைக்காச்சும் நம்மள பாக்கணுமேனு தோணுச்சே. சரி, நான் போய் கோழி பிடிச்சிட்டு வரேன். ஆமா, என்ற மாவனை திட்டலைன்னா உங்களுக்கு தூக்கமே வரதாக்கும். சரி புள்ள, நான் போயிட்டு வரேன். என்னங்க மாவன் வந்துட்டானாக்கும். பழனி வாசாமி, என்ன இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட? சோறு கஞ்சி எல்லாம் அங்க போய் தின்றையா? நானும் ஒரு பைத்தியக்காரியாக்கும். பையன் நிக்க வச்சுட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன். நீ உட்காரு சாமி. அது என்ன திடுதிப்புன்னு ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்துட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, என் படிப்பு முடிஞ்சு போயிடுச்சுல்ல, அதான் காலேஜ்ல பட்டமளிப்பு விழாக்கு வர சொல்லிருக்காங்க. அதான் உங்களையும் அப்பாவையும் கூட்டிட்டு போலாம்னு வந்தேன். என்ன சாமி சொல்ற? இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல, கருப்பு கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கருப்பு கலர் தொப்பியெல்லாம் வச்சுட்டு மேடை ஏறி பட்டம் வாங்கிட்டு வாங்கல்ல, அதுவா? ஆமாம்மா, இந்த படத்துல காட்டுற மாதிரி தான் நானும் பட்டம் வாங்க போறேன். அதுதான் உங்களையும் அப்பாவையும் கூட்டிட்டு போலாம்னு வந்தேன்.
சரி சாமி, நீ போய் வெளியே காத்தோட்டமா அப்படியே நடந்துட்டு வா, உனக்கு ஏதாச்சும் செஞ்சு வைக்கிறேன். சரிம்மா. அப்பா எங்க போனாரு? வந்ததுல இருந்து ஆளையே காணோம். வெளியே எங்கேயாச்சும் போனாரா என்ன? நீ வரேன்னு சொன்ன காலையிலேயே, அதான் அவர் போய் விரச கறி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. நீ இப்படியே இந்த ஒத்தடி பாதையில் நடந்து போனீங்கன்னா சாமி, அந்த இருக்கிற கறி கடையில அப்பா நின்றுட்டு இருப்பாரு, கொஞ்சம் விரசா வர சொல்லு சாமி. சரிம்மா, நான் போய் பாக்குறேன். என்னடா மௌன, அதுங்களே வந்துட்டேப்பா, வாப்பா. நம்ம வயக்காட்ட அந்த பார்வை பார்க்க வெறிக்க. ஏன் பட்டணத்தெல்லாம் இந்த மாதிரி வயல்வெளிய பார்த்தது இல்லையா நீ? ஆமாங்கப்பா, அங்கங்க இந்த மாதிரி எல்லாம் பச்சை பசேன்னு இருக்குது. இந்த மாதிரி இயற்கை காத்தெல்லாம் சுவாசிச்சே ரொம்ப நாள் ஆச்சுப்பா. சரிப்பா, வா வீட்டுக்கு போ. சரிப்பா. அடியே தேனு, இந்தா நல்ல நாட்டுக்கோழியா வாங்கிட்டு வந்திருக்கேன், பிள்ளைக்கு நல்ல காரசாரமா சமைச்சு போடு. ஏன் தேனு, பழனி என்ன விஷயமா வந்திருக்கான்? ஏனு மாமா, நான் சொல்றேன் கேளுங்க. நம்ம பையன் பட்ட படிப்பெல்லாம் முடிச்சு போட்டு அதுக்கு அவங்க காலேஜில் ஏதோ பட்டம் படிப்புல விருது என்னமோ கொடுக்குறாங்களாமா, கூட்டிட்டு போய் நம்மளும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாப்படி. அதுக்கு தான் வந்திருக்கிறாப்படி ஊர்ல இருந்து. ஓ, அதான் விஷயமா? நல்லது சாமி, கூட்டிட்டு போவோம் எல்லாரும் சேர்ந்து. ஏனுங்க, இந்த பஸ்ல இவ்வளவு சொகுசா இருக்கு, ஏசி எல்லாம் வேற போகுது, அருமையா இருக்குதுங்க. அட போதேனு, கிராமத்துல இயற்கை காத்து எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாதா? நீயும் என் கூட தானே இருக்கிற, இத போய் நல்ல காத்துன்னு சொல்ற? ஏப்பா பழனி, இதனாலதான் இயற்கை காத்த பார்த்த உடனே நீ அவ்வளவு பிரமிச்சு போய் நின்னையா? ஆமாப்பா, இதை விட வெளியே அதிகமா வண்டிகள்லாம் போறதுனால காத்து ரொம்ப குப்பையா இருக்கு. அதனால மூஞ்சில வந்து படும்போதெல்லாம் நிறைய பிரச்சனை வருது. சரி தானே, வா இறங்குவோம். அந்த லக்கேஜ் எல்லாம் சரியா எடுத்துக்கோ. ஏனுங்க, இவ்வளவு புழுதியா இருக்குது, வெயில் வேற அனலா பறக்குதுங்க. இந்த ஊர்ல இப்படிதான் இருக்குமா சாமி? இந்த ஊர்ல நீ எப்படிதான் இருக்கிறியோ? என்னமா பண்றது, படிப்புக்காக நிறைய பேரு கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஏங்கன்னு, இந்த புழுதி காத்தெல்லாம் வீசுறதுனால ஏதோ பிரச்சனை எல்லாம் வரும்னு சொன்னேன். அதாவதுப்பா, இந்த வாகனத்துல இருந்து வெளிவர புகை, அதாவது கந்தக புகை, அனல் நிலையத்துல இருந்து வெளிவர நிலக்கரி புகை, ரசாயன ஆலயத்துல இருந்து வெளிவர அமிலம், நச்சு புகை, இதெல்லாம் கலந்து காத்த பெரும்பாலும் மாசுபடுதுப்பா. எனக்குன்னு சொல்ற, காத்துல மாசுபடுற மாதிரி இத்தனை புகை கலந்துச்சுன்னா இதுல இருந்து என்னென்ன சாமி பிரச்சனை வருது? இந்த காற்று மாசுபடுறதுனால மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, விலங்குகளுக்கு, தாவரங்களுக்கு, அப்புறம் சுற்றுச்சூழலுக்கு கூட விளைவுகள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம இந்த காற்று மாசுபாடுனால மனுஷங்க உடம்புல பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படும். என்னப்பா சொல்ற? நீ கொஞ்சம் சொல்றத கொஞ்சம் புரியுது மாதிரி தெளிவா சொல்லுப்பா. அதாவதுப்பா, இந்த காத்துல இருந்து ஆஸ்துமா, ஒவ்வாமை, சைனஸ், நுரையீரல தொற்று, நுரையீரல புற்றுநோய், நாள்பட்ட மூச்சுக்குழாய் அலர்ஜி, அதோட எம்பசிங்கிற பல நோய்கள் காற்று மாசுபாடுனால மனுஷங்களுக்கு பரவுது. அதோட காற்று மாசுபாடுனால ஒவ்வொரு ஆண்டும் மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வந்து நேரடியா பாதிக்கப்படுறாங்க, இறந்தும் போறாங்க. இந்த காற்று மாசுபாடுனால பேரழிவு விளைவுகள் நுரையீரலுக்கு நிரந்தர சேதத்தை ஏற்படுத்தும். ஏங்கன்னு, இதே மாதிரி தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன், அது என்னன்னு சொல்லு. ஏங்கன்னு, அந்த பிள்ளை உங்கூடையா படிச்சிச்சு? ஏன் சாமி, நீ எந்த ஊரு, எங்க இருந்து வார? அம்மா, நான் ஈரோடுங்கம்மா. நீ என்ற வாங்க கூட தான் படிச்சியாக்கும், பட்டம்லாம் நீயும் வாங்க போற? ஆமாங்கம்மா, இன்னைக்கு கான்வெகேஷன் ஃபங்க்ஷன் இருக்கு, நானும் தான் வாங்க போறேன். என்ன பழனி, உங்க அம்மா அப்பா ஊர்ல பிடிச்சிருக்கா? என்ன சொல்றாங்க? எனக்கெல்லாம் ஒண்ணுமே சுத்துப்பட்டு வரல கண்ணு. என்னென்னலாமா சொல்லுதான், காத்து மாசுபாடு, தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் ஏதோ பாதிப்பு இருக்குன்னு நிறைய சொல்லிட்டு வராமா, என்னன்னே புரியல. நான் சொல்றேன்ப்பா, அது என்ன, நீங்க நிறைய காற்று மாசுனால நிறைய பிரச்சனை இருக்கு, அதை நான் உங்களுக்கு விரிவா என்னன்னு சொல்றேன். அது ஒண்ணும் இல்லப்பா, காற்று மாசுனால விவசாயத்திலயும் பெருமளவு பாதிப்பு ஏற்படுது. காற்று மாசுனால செடி குன்றி போறதுனால விரும்பிய மகசூல கொடுக்க முடியறது இல்ல. அது மட்டும் இல்லாம ஸ்டொமோட்டாவும் சேதமடையுது. இது ஒளிச்சேர்க்கை செயல்முறையோட ஒரு முக்கியமான பகுதி. மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாம காற்று மாசுனால விலங்குகளுக்கும் புற்றுநோய் வந்து அரிய வகை விலங்குகள் எல்லாம் அழிஞ்சிட்டே வருது. ஏன் கண்ணுகளா, இந்த காத்து மாசுபாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கா? இந்த புழுதி காத்துலதான் தினம் நீங்க காலேஜுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமாப்பா, நிறைய முறை உடம்பு சரியில்லைன்னு நானே ஹாஸ்பிட்டல் வேற போயிட்டு வந்திருக்கேன். யாங்கன்னு நீ இங்க இருந்து இவ்வளவு கஷ்டப்படணும்? வா, நம்ம கிராமத்துக்கே போயிடலாம் கண்ணு. ஏன் தேனு, வந்த வேலையை முடிக்காம எங்க போற? வா புள்ள, போய் பட்டம் வாங்குறத பாத்துட்டு போலாம். என்ன பதியும், சந்தேகத்துக்கெல்லாம் பதில் கிடைச்சதா? கிடைச்சிச்சு ஜனனி. இந்த ஏர் பொல்யூஷன்னால இவ்ளோ பிரச்சனை வரும்னு எனக்கு இவ்ளோ நாளா தெரியாம போச்சு. ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நுண் உயிரியல் துறை உதவி பேராசிரியர் ஹரி விஷ்ணு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. காற்று மாசுபாடு அப்படின்னா என்ன, அத பத்தின தெளிவான விளக்கத்தை நம்ம நேயர்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க. அறிவியல் பலகை விஞ்ஞான் பிரச்சார் தமிழ் பிரிவின் கீழ் நடத்தும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் ரத்தினவாணி சமுதாய வானொலி 90.8 இணைந்து நடத்தும் அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்கு
நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். என்னுடைய பெரும் பாக்கியமாக நான் இதை கருதுகின்றேன். சில காற்று மாசடைதல் பற்றி சில நிகழ்வுகள் மற்றும் காற்று மாசடைதலினுடைய தீமைகளை பற்றி நாம் விவாதிப்போம், கலந்துரையாடுவோம். காற்று மாசடைதல். மனிதன் வாழ அடிப்படையானது காற்று. சுத்தமான காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று நாம் நம்புகின்றோம். நாம் சுவாசிப்பது சுத்தமான காற்றா? பெருகி வரும் வாகனங்கள், தொழிற்சாலைகள், எரிபொருட்கள் பயன்பாடுகள் என இந்தியாவையே தற்போது குப்பையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அதுவும் காற்று மாசுபட்டால் இந்தியர்களின் ஆயுட்காலமே குறைந்து கொண்டிருக்கிறது என்ற புள்ளி விவரங்கள் நம்மை மேலும் அச்சுறுத்துகின்றன. நுரையீரல், புற்றுநோய், ஆஸ்துமா என காற்று மாசுபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள் ஏராளம். இவற்றை கட்டுப்படுத்த பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் அதுவும் பெரிதாக வெற்றியடைவதில்லை. 1/2 கிலோமீட்டர் தொலைவுக்கே வண்டியை எடுத்து செல்லும் நாம் எப்படி மாசுபாட்டை குறைக்கப் போகின்றோம்? சீனா, ஜப்பான், இந்தியா தான் அதிகளவு மாசுபாடு உள்ள நாடாக நாம் கருதுகின்றோம். சுகாதார அமைப்பு WHO-வால் அங்கீகரிக்கப்பட்டது இந்தியாவில் தான் அதிகமான காற்று மாசுபாடு உள்ளது என்று. சில புள்ளி விவரங்கள் நாம் சேகரித்து அவற்றை நாம் ஆய்வு செய்து பார்க்கையில் இந்த காற்று மாசுபாட்டை குறைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தலையாய கடமையாக ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உள்ளது. ஏனெனில் அதிகரிக்கும் மாசுபாட்டால் நாம் தலைமுறை மட்டுமல்ல, எதிர்வரும் தலைமுறையும் சேர்ந்து பாதிக்கும். தற்போது பாட்டிலில் அடைக்கப்பட்ட சுத்தமான காற்றை பணம் கொடுத்து வாங்கி சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் சீனர்கள். இந்த நிகழ்வு நமக்கும் வரும் இந்தியருக்கு. நாம் சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்கு நாம் வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம். நமது டாக்டர் APJ அப்துல் கலாமுடைய பொன்மொழிகளை நாம் கடைபிடித்தால் போதும். தூய்மையான இந்தியா என்ற திட்டம் நம்மை மேலும் வலுப்படுத்தும். காற்றில் இருக்கும் நுண் நுகல்களை கொண்ட காற்றின் தரம் அளவிடப்படுகின்றது. சுத்தமான காற்று எங்கிருந்து நம்மளுக்கு கிடைக்கின்றது? பசுமை நிறைந்த மரங்கள் மூலம்தான் நம்மளுக்கு கிடைக்கின்றது. அத்தகைய பசுமையான மரங்களை நாம் வெட்டுவதன் மூலம், வேரோடு அறுத்து கிள்ளி எறிவதன் மூலம் அந்த காற்றானது வீணடைக்கப்படுகிறது. மத்திய கிழக்கு நாடுகள், தென் கிழக்கு நாடுகள், ஆசிய நாடுகள், மேற்கு பசிபிக் நாடுகள் தான் அதிக மாசுபாடு அடைந்த நாடுகளாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு ஒரு சர்வே எடுக்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அரசு காற்றின் தர குறியீட்டை வெளியிட்டது. பொதுமக்களுக்கு நாள்தோறும் காற்றின் தரம் குறித்து அறிவிக்கவும் மாசுபாடு குறித்து தெரிவிப்பதற்கும் இந்த தர குறியீடு முறையை தொடங்கப்பட்டது. வாகனங்கள் காற்று மாசுபாட்டிற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்தியாவில் வாகனங்கள் வெளியிடும் புகையால் 70% காற்று மாசுபாடு ஏற்படுகிறது. 1951ஆம் ஆண்டு இந்தியாவில் 30 லட்சம் வாகனங்கள் மட்டுமே இருந்தது. 2001ஆம் ஆண்டு தகவலின்படி 5.83 கோடி வாகனங்கள் இருந்தன. இது தற்போது 3 மடங்காக அதிகரித்துள்ளது. 2023இல் தனிநபர் வாகனங்கள் அதிகரிப்பதால் 2001-2002ஆம் ஆண்டில் 75.7% இருந்த பொது போக்குவரத்து பயன்பாடு 2030-31ஆம் ஆண்டில் 44.7% குறையும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஒரு வருடத்தில் ஒரு வாகனத்தில் இருந்து வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடு வீதம், அதாவது புள்ளி விவரம் சேகரிக்கும் பொழுது 1.92 டன் வெளியேறுகிறது கார்பன் டை ஆக்சைடு. இருசக்கர வாகனங்களை பயன்படுத்துவோர் 8000 கிராம் தான் என்று சொல்கிறது கார்பன் டை ஆக்சைடு. வாகன மாசுபாட்டை குறைப்பதற்கு இந்தியா பாரத் ஸ்டேஜ் விதிகளை அறிமுகப்படுத்தியது தற்போது மத்திய அரசு. என்ன அந்த மத்திய அரசு கொண்டு வரப்பட்ட அந்த வரையறை என்னவென்றால், அரசு பாரத் ஸ்டேஜ், அதாவது 4 விதிகளிலிருந்து நேரடியாக இந்த பாரத் ஸ்டேஜ் 6 விதிகளுக்கு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. இன்ஜின்களில் இருந்து வெளிவரும் மாசுகள் கட்டுப்படுத்தப்படும். இந்த இன்ஜின்களை நாம் பாரத் ஸ்டேஜ் இன்ஜின்களை நாம் மாற்றினால், சீனாவில் காற்றில் இருக்கும் மாசின் அளவு எவ்வாறு வரையறுக்கப்பட்டுள்ளது என்றால், வரம்பை காட்டிலும் 20 மடங்கு அதிகம். இதனால் ஆண்டுக்கு 3.5 லட்சம் முதல் 5 லட்சம் வரையிலான மக்கள் உயிரிழக்கின்றனர். சீனாவில் 3 லிட்டர் காற்று அடைக்கப்பட்ட ஒரு பாட்டிலின் விலை $32. அதாவது இந்தியாவில் நாம் சுதந்திரமாக நம் காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் வரும் தலைமுறைக்கு நாம் எடுத்து கொண்டு போய் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த தூய்மையான காற்றை ஒவ்வொரு தலையாய குடிமகனுக்கும் ஒரு பொறுப்புள்ளது.
ஆனால் அத்தகைய தலையாய கடமையை நாம் பின்பற்ற வேண்டுமானால் நாம் காற்றை வந்து சுவாசிக்க வேண்டும். பசுமை நிறைந்த மரங்களை நாம் வளர்ப்பதன் மூலம்தான் அதை நாம் கொண்டு வர முடியும். ஆனால் சீனாவில் இன்று தூய காற்றை வந்து இன்னைக்கு விலை கொடுத்து வாங்கக்கூடிய அவலம் ஏற்பட்டுள்ளது சீனாவில். அதே நிலைமை இந்தியாவிற்கு வருவதற்கு குறைந்த நிமிடங்களே அது நம்மை தொற்றி கொண்டு விடும். அந்த நிலைமை நம்மளுக்கும் மாறும். ஆனால் அத்தகைய நிலைமை மாறினால் நிறைய தொற்று வியாதிகள் நம்மை தொற்றி கொள்ளும். வரும் தலைமுறையை காப்பாற்றுவது மிகவும் கடினமான ஒன்று. அதாவது மாசற்ற காற்றை சுவாசிப்பதன் மூலம் 21 சிகரெட் குடிப்பதற்கு சமம்ன்றாங்க. ஒரு மாசற்ற காற்று, தூய்மையான காற்று நம்மளுடைய வாழ்வை வந்து அதிகரிக்கும், நம் வாழ்நாள் அதிகரிக்கும், நம்மளோட உடல் வந்து ஒரு மன நிம்மதியை தரும். தூய்மையான காற்றுக்கு அதுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குங்க. தூய்மையான காற்றுக்கு எப்பொழுதும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கு. ஆனா மாசற்ற காற்றுன்றது வந்து இட் இஸ் எ நெகட்டிவ் வைப்ரேஷன். அப்ப சைனால வந்து பெய்ஜிங்ல பாக்குறப்ப ஒரு நாளைக்கு 21 சிகரெட் பிடிப்பதற்கு சமம் சொல்றாங்க. அதாவது ஒரு மாசற்ற காற்றை நீங்க சுவாசிங்கன்னா 21 சிகரெட் நீங்க குடிச்சதுக்கு சமம் அப்படின்றாங்க. 2016 கணக்கெடுக்கிறாங்க மாசுபாடு வந்து எங்க இருக்கு அப்படின்றது. கியூபிக்னு சொல்லக்கூடிய மீட்டர்ல தான் இதை அளப்பாங்க. 2016 பாத்தீங்கன்னா ஈரோன், இந்தியா, பாட்னா, அலகாபாத், டெல்லி, சவுதி அரேபியா அண்ட் சீனா அண்ட் சவுதி அரேபியால ரியாத், இதுல எல்லாம் பார்த்தோம்னா அதிகமான மாசடைந்த காற்று இருக்கதா சர்வே பண்ணிருக்காங்க நம்ம உலக சுகாதார அமைப்பு. பட் இந்த 5 வருடங்கள்ல காற்றினுடைய மாசுபாடு எப்படி இருக்குன்னா சர்வதேச அளவில் இந்தியா வந்து 8% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் வந்து கணக்கிடப்பட்டுள்ளது. அதாவது உலக அளவில் காற்று மாசுபாடு அடைந்த 10 நகரங்கள்ல இந்தியா தான் முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சர்வே பண்ணிருக்காங்க. ஆனா 50% இந்திய நகரங்கள் காற்று மாசுபாட்டால் மிகவும் பாதிப்படைந்துள்ளது. இதனால் இந்தியர்களின் ஆயுட்காலம் 3 முதல் 4 ஆண்டுகள் குறைவாக ஒரு ஆய்வு வந்து சொல்றாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க இந்த சர்வேல பார்த்தோம் அப்படின்னா மொத்த டோட்டல் வேர்ல்டுல 50% வந்து ரொம்ப மாசுபாடு உள்ள நகரங்கள்ல இந்தியா ஃபர்ஸ்ட். ஆனா இந்தியர்களுடைய ஆயுட்காலம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3ல இருந்து 4 ஆண்டுகள் குறைவா இருக்கலாம்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு சராசரி இந்தியர்களுடைய ஆயுட்காலம் 70 நிர்ணயிச்சிருக்காங்க. அதுல இருந்து ஒரு 4 வருஷத்தை குறைச்சோம் அப்படின்னா இட் இஸ் வந்து எவ்வளவு வந்திருக்கும்? 68. இட் இஸ் ரைட் ஆன்சர் 68. அப்ப 4 வருஷம் வந்து குறைஞ்சிச்சு. அப்ப வந்து சராசரி 2023 ஒரு மனுஷனோட சராசரி அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் 68 வயசுன்றத குறைச்சிருவாங்க. இப்படிதான் நம்மளுக்கு WHO இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு ஒரு சர்வே பண்ணி நம்மளுக்கு ஒரு கண்டிப்பா வந்து ஒரு புள்ளியறை வந்து விவரம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப மனிதனுடைய ஆயுட்காலமும் என்ன ஆகுது அப்படின்னா குறைஞ்சுக்கிட்டே போகுது. எது? மாசற்ற காற்றை சுவாசிக்கிறப்ப. இயற்கையான காற்றை சுவாசிச்சோம் அப்படின்னா ஆயுட்காலம் கூடும். சில சித்தர்கள் எல்லாம் பத்தி பாக்குறப்ப அறிவியலை தாண்டி பாக்குறப்ப இந்த சித்தர்கள் வந்து என்னன்னா சாப்பிடவே மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தூய்மையான காற்று, மூலிகை காற்றை சுவாசிச்சு அந்த மூலிகை காற்றை வந்து சுவாசிச்சு தியானம் பண்ணி அந்த மூலிகை காற்றை தான் உணவா எடுத்துக்கொண்டு உயிர் வாழ்ந்தார்கள். 102 வயசு வரைக்கும் சில சித்தர்கள்லாம் இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க இமயமலையில அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் கணக்கெடுத்து பார்த்தாங்க. இதை வந்து பாக்குறப்ப இது அறிவியலை தாண்டி உண்மை. ஏன்னா சித்தர்கள் வந்து இயற்கையான சுவாசமான காற்றை வந்து சுவாசிக்கிறாங்க. அந்த மூலிகையை வந்து இவங்க சுவாசிக்கிறப்ப அந்த மூலிகை வந்து இவங்களுக்கு நியூட்ரிஷன், அதாவது உணவா ஆக்கிக்கிறாங்க. இவங்க நம்மள மாதிரி சோறு சமைச்சு சாப்பிடக்கூடிய ஆள் கிடையாது. எதுவுமே அடுப்பை கூட பற்ற வைக்க மாட்டாங்க. தியான நிலையில இருந்து அந்த மூலிகையினுடைய காற்றை சுவாசிச்சு அதன் மூலம் தன்னுடைய உணவினுடைய அவசியத்தை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. அப்ப ஒரு சித்தர்கள் லெவலுக்கு நம்ம போக வேண்டாம். நம்ம சாதாரண மனுஷனா இருந்து தூய்மையான காற்றை எப்படி சுவாசிக்கணும் அப்படின்னா நிறைய மரங்கள் நம்ம வீட்டை சுத்தியும் நிறைய வளர்க்கும். மரங்கள் தான் நம்மளை வந்து வாழ வைக்கும் வரங்கள்னு சொல்லலாம். நான் நம்மளை வரம் வேணும் அப்படின்னா மரங்கள் நம்மளை சுத்தி நிறைய இருக்கணும். அது மட்டும் இல்ல மரங்களை வந்து வெட்டக்கூடாது. அது ரொம்ப மிகப்பெரிய பாவம். தூய்மையான காற்று அப்புறம் எப்படி வரும்? மரங்கள் எதுக்காண்டி வெட்டுறாங்களோ
தூய்மையான காற்று அந்த இடத்துல இருக்காது. ஆனா பட் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ரோட்டு ஓரம் அரசாங்கம் ஒரு மரத்தை வந்து வெட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மரத்தை நடணும்ன்றது இஸ் எ கவர்மெண்ட் ரூல்ஸ். ஒரு அரசாங்கமோட ஊழியருக்கே அந்த ரூல்ஸ் பொருந்துறப்ப, நம்ம தனிநபரா இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு ரூல்ஸ் நம்ம தான் ஏற்படுத்திக்கிறோம். அரசாங்கம் அதுக்கு வந்து அறிவுறுத்த தான் செய்வாங்க தவிர அது நிறைய பேர் கடைபிடிக்கிறது கிடையாது. அப்ப வந்து இந்த மாசற்ற காற்றை நம்ம வந்து சுவாசிக்கிறதுனால இறப்பினோட சதவீதம் தான் அதிகரிக்கிறது. ஆனா குறிப்பா பார்த்தோம்னா டெல்லியில வந்து 35,000 பேர் வந்து காற்று மாசுபட்டு இறந்திருக்காங்க. 2.5 முதல் 10 மைக்ரோமீட்டர் விட்டம் கொண்ட அந்த நுண் துகள்கள் இதை வச்சுதான் அளவிடுவாங்க. பிஎம் சொல்லக்கூடிய இந்த மைக்ரோமீட்டர்ஸ் வச்சுதான் எவ்வளவு ஸ்கொயர் காற்று வந்து தீங்கு விளைவிச்சிருக்குன்னு சொல்ல ஒரு சர்வே நம்மளுக்கு கொடுக்கறாங்க. ஆனா அந்த காற்று மாசுபாட்டால் சுமார் 70 லட்சம் பேர் வந்து உயிரிழக்கக்கூடும் சொல்லி ரிப்போர்ட் இந்த 2023 ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்து WHO நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இப்ப வரைக்கும் நம்ம என்ன கலந்துரையாடணும் அப்படின்னா, நேயர்களே உங்களுடன் நான் பகிர்ந்துகிட்டது வந்து ஒரு காற்றுனா என்ன, இந்த காற்றுல இருந்து நம்ம என்னத்த ஒரு பாடம் கத்துக்கிட்டோம், எதெல்லாம் மாசற்ற காற்று, எது மாசுள்ள காற்று, இந்த காற்றுனால இன்னைக்கு உலகம் எவ்வளவு பாதிப்படையுது, மாசற்ற காற்றுனால் இந்த உலகம் வந்து எவ்வளவு பாதிப்படைகிறது. அது மட்டும் இல்ல என்ன அப்படின்னா, தலைநகரம் டெல்லி ரொம்ப பாதிக்கப்படுது. தமிழகமே இப்ப பாதிக்கப்பட்ட நிலையில நம்ம சர்வே வாங்கியிருக்கோம். சைனா வந்து இப்ப 2வது இடத்துல இருக்கு. இதெல்லாம் நம்ம பத்தி பார்த்தோம். இப்ப என்ன அப்படின்னா, காற்று மாசு கவனம் தேவை, ரொம்ப கவனம் தேவைங்க. நாசான்னு சொல்லக்கூடிய செயற்கைக்கோள் அதோட தரவு புள்ளிகள் அடிப்படையில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, காற்று மாசுபாடு விஷயத்தில் நாம் இன்னும் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் சொல்லி நாசா வந்து விஞ்ஞானிகள் வந்து ஒரு ரிசர்ச் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க பேப்பர். வாகனங்கள் வெளியேற்றும் கந்தக புகை, அனல் மின் நிலையம் வெளியேற்றும் நிலக்கரி புகை, ரசாயன ஆலைகள் வெளியேற்றும் அமிலம், நச்சு புகை, இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதே இல்லை. காற்றில் கலந்திருக்கும் BM 2.5 துகள்கள் கணக்கிட பயன்படுத்தப்படும் ஏரோசால் ஆப்டிகல் டெப்த் சொல்லும் தகவல்கள் கவலை அளிக்கின்றன. தொழிற்சாலைகள் நிறைந்த கிழக்கு சீன பகுதிகளை விடவும் பஞ்சாப் முதல் மேற்கு வங்கம் வரையிலான பகுதிகளில் கடந்த 2005 முதலான 10 ஆண்டுகளில் காற்றின் தரம் மிக மிக மோசமாய் கொண்டிருக்கின்றது. மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியத்திலிருந்து கண்காணிக்கப்படும் காற்று தர குறியீடு என்னுடன் பொருந்துகின்றனர். இது குறித்த விரிவான தகவல்களை திரட்டுவது தற்போதைய நிலவரப்படி 23 நகரங்களில் மட்டும் தகவல்கள் திரட்டுவது மிகவும் கடினம். குறிப்பிடத்தக்க மக்கள் தொகையும் பொருளாதார செயல்பாடுகளும் நகரங்கள் பெருகுவதன் மூலம் இந்த காற்று மாசடைகின்றன. இன்றைய நவீன உலகில் ஸ்மார்ட் போன்கள் பயன்படுத்தப்படும் வகையில் காற்று மாசுபாடு செயலி உருவாக்குவதன் மூலம் அதிகமாக நம்மளுடைய மாசுபாடு மிகவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பொறுப்பானவர்களுக்கு மிகவும் அழுத்தம் தருவதாகவும் இருக்க வேண்டும். கட்டுமானம், கட்டிட இடிப்பு நடவடிக்கைகள், அனல் மின் நிலையங்கள் எரிக்கப்படுவதன் மூலம் வரும் காற்று, நிலக்கரி, டீசல் வாகனங்களில் பயன்படும் காரணங்கள், நகரங்களில் காற்று மாசுபாடு தான் அதிகரிக்கின்றது. சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தின் வசம் இருக்கும் தரவுகளின்படி கடந்த 6 ஆண்டுகளில் 6 நகரங்களில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் 23% மாசு துகள்கள் கட்டுமான பணிகளின் மூலம்தான் வருகிறது. ஆக கட்டுமானம், அதாவது ஒரு வீடு கட்டுறோம்னா ரைட், அது வந்து சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னா, வீடு கட்டுறப்ப கம்மியான பட்ஜெட்ல வீடு கட்டுவோம், அதனால ரொம்ப வந்து காற்று வந்து டேமேஜ் ஆகாது. ஆனா பில்டிங்கா வீடு கட்டிட்டு அந்த மொத்த வீடையும் இடிக்கிறப்ப பார்த்தோம்னா நிறைய டேமேஜ் ஆகும். நிறைய கண்ணுக்கு தெரியாத சில துகள்கள் வந்து இந்த காற்றுல கலக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல காற்று எப்படி மாசுபாடுதுன்னா, அனல் மின் நிலையம், கரண்ட் எடுக்கிறதுக்கு பயன்படக்கூடிய நிலக்கரி சுரங்கம், அனல் மின் நிலையத்துல வெளியேற காற்று, சில ஹோட்டல்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நகரங்கள் பெருக பெருக இந்த ஹோட்டல்ல இருந்து வெளிப்படக்கூடிய புகை, இது மூலமாகவும் பண்றாங்க. சில ஃபேக்டரிஸ், சில
கம்பெனிஸ்ல இருந்து ஃபேக்ட்ரிஸ் திடக்கழிவுகள் மேலாண்மையில் வந்து அவங்க பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ஃபார்மாஸ்டிக்கல் கம்பெனி அப்படி சொல்லக்கூடிய நிறைய ஃபேக்ட்ரிஸ்ல இருந்து வெளியிடக்கூடிய புகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க காலையில் வெளியிட மாட்டாங்க, நைட்டு தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா காலையில் அதிகமான காற்றை நம்ம எரிச்சு வெளியே அந்த காற்றை கொடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க அக்கம் பக்கத்தில். அப்போ வந்து இவங்க எல்லாரும் தூங்கின பிறகு நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு சில கம்பெனிகள் வந்து அரசு விதிமுறையின் மேல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அரசு விதிகளை பின்பற்றாம அவங்களுக்கு தேவை ஊழியர்களுக்கு சம்பளம். அப்போ நீ இந்த டயத்துக்கு வானா அவங்க வந்து தான் அந்த கம்பெனிக்கு வேலை பார்த்தாகணும். நைட்டு வந்து இத்தனை மணிக்கு ரன் பண்ணி அதை எரிச்சு அந்த காற்றை வெளியேற்றுவாங்க. அவங்களுக்கு தேவை அன்னைக்கன்னைக்கே அந்த ஒர்க்கை முடிக்கணும், அன்னைக்கன்னைக்கு அவங்களுடைய பொருள்கள் வந்து தீக்கரையாக்கப்பட்டு முடிக்கணும். அதுக்காண்டி இந்த ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தீக்கரையாக்குறதுக்கு அந்த பாயிலிங்கில் போட்டு தீக்கரையை எரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுலேருந்து வர நச்சு புகை தான் என்ன பண்ணும் அப்படின்னா காற்றில் அதிகமாக கலக்கும். ஆனால் பகல்லையோ காலையிலையோ இது பண்ணுறது கிடையாது. நைட்டு தான் சில ஃபேக்ட்ரிஸ் வந்து திருட்டுத்தனமாக அந்த இதை எரித்து பாயிலிங்லேருந்து வரக்கூடிய அந்த காற்று வந்து ரொம்ப வந்து மாசுபடுத்துது அப்படின்றான். ஒரு விதத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது போன்ற ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கைகள் தான் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சிலது வந்து பார்த்தோம் அப்படின்னா மாசு துகள்கள், இந்த மாசு துகள்கள் நைட்ரஜன் ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் கார்பன் மோனாக்சைடு இது 3 கலந்துருச்சு அப்படின்னா ஒரு காற்று மாசுபாடு வந்து குழந்தைகள்ல இருந்து முதியவர்கள் வரை உடல் நலம் வந்து என்ன அப்படின்னா குழந்தைங்கிட்ட இருந்து அந்த பெரியோர்கள் வரைக்கும் உடல் நலம் அதிகமாக பாதிப்படையும். இந்த ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய இந்த நச்சு காற்று இன்று உலகம் எதிர்கொண்டுள்ள மிகப்பெரிய பிரச்சனைகளுள் காற்று மாசுபாடு ஒரு முக்கியமான பிரச்சனையாகும். அதாவது மனிதனை நேரடியாக பாதிக்கக்கூடியது காற்று, மனித உயிருக்கு அச்சுறுத்தல் தருவது காற்று. இந்த காற்று மாசுபாடு காணப்படுகின்றது நகரப்புறங்களில் அதிகமான காற்று மாசுபாடு இடம்பெறுவதனை காணலாம். எனவே நாம் மனித செயற்பாடுகளினால் காற்று மாசடைவதனை தவிர்க்க வேண்டும். காற்றின் முக்கியத்துவம் இந்த உலகில் வாழக்கூடிய மனிதன், விலங்குகள் மற்றும் தாவரங்கள் அனைத்தும் சுவாசிப்பதற்கு காற்று மிகவும் முக்கியமானது. மேலும் மருத்துவ செயற்பாடுகளில், மின்சார உற்பத்திகளில் இந்த காற்று பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் எடுத்து காட்டுகின்றது இந்த காற்றினுடைய முக்கியத்துவம். காற்று மாசுபாடு. காற்று மாசுபாடுனா என்ன? காற்றானது நைட்ரஜன், கார்போனிரோட்ரைட் போன்ற பல்வேறு வாயு கலவைகளை கொண்டதுதான் காற்று. ஆனால் மனித செயற்பாடுகளால் வளிமண்டலத்தில் திடமான துகள்கள், தூசுகள் போன்றன வெளியிடப்பட்டு காற்றின் இயற்கை சமநிலையை பாதிக்கும் வகையில் காற்று நஞ்சு தன்மையை மாறுகின்றனர். இந்த காற்று மாசடைதல் என்பது இந்த அதிகப்படியான நைட்ரஜன், கார்போனிரோட்ரைட் போன்ற வாயுக்கள் அதிகமானால் இந்த காற்று மாசடையும். ஆனால் இந்த காற்று மாசடைகின்றது ஏற்கனவே சொல்றீங்க, நீங்க காற்றை பத்தி நிறைய சொன்னீங்க, காற்று மாசடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. மாசடைறது எதனால அப்படின்றத அறிவியல் பூர்வமா பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜனும் கார்போனிரோட்ரைட் சொல்லக்கூடிய 2 வாயு அதிகரிச்சு அப்படின்னா இந்த காற்றினுடைய தூசுகள், துகள்கள் ரொம்ப அதிகமா பாதிப்படையும், நஞ்சுள்ள காற்றா மாறும். அதிகமான நைட்ரஜன் ஆயிருச்சு, நைட்ரஜனுடைய வீரியம் வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னா இந்த துகள்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீரியமான ஒரு மனுஷனை கொல்லக்கூடிய வாயு காற்றா மாறிடும், விஷ காற்றா மாறிடும். ஆனா இது எதனால வருது அப்படின்னா நிறைய காரணங்கள் முன் வைப்பேன் இந்த விவாதத்திற்கு. காற்றை வந்து பார்த்தோம் அப்படின்னா செயற்கைக்கோள்ல வந்து அளவிடப்பட்டு அதுக்கு ஜிபிஎஸ் பொருத்தி பார்ப்பாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எப்படி வித்தியாசப்படுது அப்படின்னு. ஆனா என்ன காரணம்னால காற்று மாசடையுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மனிதன் தான் இது அதிகமா ஈடுபடுறான். மனிதனாலதான் காற்று கெடுதுன்னு நான் வந்து முன்மொழிவேன். அதாவது அணுமின் நிலையங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், அணுமின் நிலையங்களாலையும் காற்று மாசடையும். தொழிற்சாலையினுடைய கழிவுகளை எரிக்க போகும்போதும் சொன்னேன், சில கம்பெனிஸ் வந்து காலையிலையும் மத்தியானமும் எரிக்க மாட்டாங்க, பாயிலிங் பண்ண மாட்டாங்க. ஆனால் நைட்டு வந்து திருட்டுத்தனமாக நீங்கள் எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஏன்னா எல்லாரும் தூங்கிடுறாங்க அப்படின்னு. இதுக்கு ஒரு முடிவே கிடையாதானா? கண்டிப்பாக ஒரு முடிவு இருக்குங்க. அணுமின் நிலையங்கள்
சுரங்கங்கள் மற்றும் தொழிற்சாலையினுடைய கழிவுகளை அவங்க எரிக்க போய் தான் 70% வந்து நைட்ரஜன் வந்து இந்த காற்றுல கலக்குதாக நமக்கு வந்து சுகாதார அமைப்பு வந்து சொல்லுது. WHO உலக சுகாதார அமைப்பு வந்து நம்மளுக்கு அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஆனால் வாகன புகை ஒரு பக்கம், அந்த பக்கம் நம்ம தொழிற்சாலையை நம்ம வந்து குற்றம் சாட்ட முடியாது. எதிர்பக்கம் பார்த்தோம்னா நம்மளோட தப்பு என்னன்னா வாகனங்கள் அதிகமா பயன்படுத்தணும். ஒரு வீட்டுல ஒரு பையன் இருந்தா இன்னைக்கு 4 வண்டி நிக்குது. ஏன்னா KTM வாங்கினேன், அது வந்து 3 மாசம் ஆச்சு, அவ்வளவுதான் ஆசை போச்சு. அடுத்து வந்து R15 வாங்குறான், அதுக்கடுத்து ஸ்கூட்டி வாங்குறான், அதுக்கடுத்து ஆக்டிவா வாங்குறான். இப்படியே ஒரு பையன் 4 பைக் வச்சிருக்கான் எனக்கு தெரிஞ்சு. இப்படி தனிநபருக்கு அளவுக்கு மீறி இந்த வாகனங்களை நம்ம வந்து பெருக்கிறப்ப அது ஒரு வகையான காற்று மாசுபடுத்தல் நம்ம தான் உண்டு பண்றோம். ஆனா என்ன விளைவு வரும் இதனால? அதிகமான வாகனங்கள், அதிகமான தொழிற்சாலையினுடைய கழிவுகளை நம்ம வந்து தீக்கரையாக்கி அதை வெளியேற்றுவதன் மூலம் அந்த காற்றை வந்து நம்ம வந்து மாசுபடுத்துறோம். இந்தியாவில் வந்து காற்று மாசுபாடு அதிகம் எங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்னேன் டெல்லி அப்படின்னு. இந்த டெல்லியில வந்து நிறைய குப்பை ஃபேக்டரிஸ் இருக்கு. குப்பைகள் நிறைய மழையாவே பார்க்கலாம், நம்ம மலை மாதிரி கூஞ்சு கிடக்கும். ஆனா அந்த காற்று வந்து அதிகமா டெல்லியில வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான காற்று மாசுபடுத்தல நம்பர் 1 இருக்கு. உயிரை கொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஓசோனை வந்து பாதிப்படையும். ஓசோன்ஸ் வந்து நம்ம மேல அந்த ஓசோன்ஸ் வந்து பக்கத்துல லேயர்ஸ் வந்தாதான் நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும். அது 4 மணி ஏர்லி மார்னிங் சொல்லக்கூடிய அதிகாலையில 4 மணிக்கு ஓசோன் படலம் நம்மளுக்கு பக்கத்துல இருக்கும். அந்த நேரம் உடற்பயிற்சி பண்ணோம், 5 மணிக்கு உடற்பயிற்சி பண்ணோம், வாக்கிங் போனோம்னா உடம்புக்கு நல்லது. நல்ல ஒரு காற்று, இயற்கையான சுவாச காற்றை நம்ம சுவாசிக்கலாம். அத்தகைய வலிமையான அந்த ஓசோன்ஸ் படலமே ஓட்டையா போகுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நம்ம காற்றை மாசடைதல். அந்த மாசடைதலுடைய வெப்பம் தாங்க முடியாம தான் இந்த ஓசோன் படலம் சொல்றது ஓட்டையாகி கொண்டிருக்கின்றது. எப்படி இதை தடுக்கலாம்? நான் தான் சொன்னேன், கபானி, ரோட் சைட் போன்ற கெடுதலான வாயு 2 தாங்க காற்றை மாசடையப்படுகிறது. ஒன்று வந்து நைட்ரஜன், செகண்ட் வந்து கபானி ரோட் சைட். இந்த கபானி ரோட் சைட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமாக வந்து மாசடைய வைக்கும். தொழிற்சாலைகள்லேருந்து வர நச்சு புகை தான் அதுக்கு காரணம் அப்படின்றாங்க. எரிபொருள் எரிக்கிறனாலையும் வரலாம், வாகனங்கள் அதிகமாக ஆண்டுக்காண்டு பெருகி கொண்டிருக்கிறனாலையும் வரலாம். சில குப்பைகள், பாலித்தீன் கவரெல்லாம் நம்ம எரிக்கிறோமே, பாலித்தீன் என்னைக்கு இந்தியாவை விட்டு ஒழிகிறதோ அன்றுதான் தூய காற்றும் நல்ல ஒரு சுற்றுச்சூழலும் நம்மளுக்கு அமையும். என்விரான்மெண்ட் சைக்கிள்ன்றது ஸ்டார்ட் ஆகும். பாலித்தீன் உபயோகிக்க நமக்கு வந்து ஒரு கெடுதல் அப்படின்றத நான் சொல்லுவேன். இந்த பாலித்தீனை வாங்குறோம், ஒரு கடைக்கு போறோம்னா மஞ்சப்பையை எடுத்துட்டு போறதில்ல, கையை வீசிக்கிட்டு போறோம். கடைகளில் போறோம், அதை எடுங்க இதை எடுங்க, உளுந்தெடுங்க, உளுந்துனா போதும். அதை வந்து 1 கிலோ எடை பண்ணி பாலித்தீன்ல வந்து என்ன பண்ணியிருக்கான், உள்ள வந்து பேக்கேஜ் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கான். எல்லாமே பிரிண்டிங். இன்னைக்கு பலசரக்கு ஜாமாக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, என்னோட தாத்தா காலத்துல வந்து பலசரக்கு வாங்குறப்ப கடைகள்ல போய் நிப்பாரு, ஒவ்வொன்றையும் எடுத்து காகிதங்கள்ல போட்டு எடை போட்டு காகிதத்தை கட்டி பொட்டலமா தான் கொடுத்தாங்க. அந்த பொட்டலத்தை கொண்டு வரப்ப 2-3 தானியங்கள் வந்து சிந்தும் இந்த பலசர் கடையில. அந்த சிந்தக்கூடிய அந்த தானியங்களை சாப்பிட்றதுக்காண்டி சில சிட்டுக்குருவிகள் வந்து அந்த பலசர் கடையை நோக்கி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பலசர் கடையை ஒட்டி இருக்கக்கூடிய மரங்கள்ல கூடு கட்டி வாழுங்க. நம்ம வாங்கி வாங்கி சிந்திட்டு போற தானியங்களை சாப்பிட்டு ஒரு உயிரினம் வந்து வாழ்ந்து கொண்டிருந்த காலம் என்னுடைய தாத்தா காலம். என்று வந்து பாலித்தீன் வந்ததோ அன்றே சோழி முடிஞ்சு. அந்த உயிரினங்கள்லாம் பலசர் கடையை தேடி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா மாறிடுச்சு. பலசர் கடைன்றது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா மாறின பிறகு இந்த குருவிகள் வந்து நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்காது, காகிதங்கள் வழியா சிந்தக்கூடிய தானியத்தை சாப்பிட முடியாதுன்னு தான் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ள வெளியே வந்து நிறைய கூடு கட்டுறத குறைச்சிருச்சு. சாதாரண பலசர் கடையா இருக்கிறப்ப கூடு கட்டின அந்த உயிரினம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. இதையும் நான் வந்து
ஒரு விவாதமா வந்து முன்மொழிவேன். என்னுடைய அப்பா காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னா பேக்கேஜ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு கூடை எடுத்துட்டு போய் வரிசையா உளுந்து இவ்வளோ, ஜீனி இவ்வளோ, நாட்டு சர்க்கரை இவ்வளோ, அரிசி இவ்வளோ, பச்சரிசி இவ்வளோ, சுண்டல் இவ்வளோ, மொச்சை இவ்வளோன்னு சொல்லி பாக்கெட்ல பிரிண்ட் ஆகி வருது. நம்ம எடுத்து போட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பில்லை கட்டி பணத்தை கட்டிட்டு வந்துடலாம். ஆனா என்னோட காலம், என்னுடைய இளைய தலைமுறை காலத்துல எப்படி அப்படின்னா, மொபைல் செயலில உள்ள போறோம், என்ன ஸ்டோர் வேணுமோ ஆப்பை ஏத்திக்கலாம், என்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ ஆப்பை ஏத்திட்டு அதுக்குள்ள போய் 1 கிலோ தக்காளி, 1 கிலோ வெங்காயம், 2 கிலோ அரிசி, இத்தனை என்னென்ன பர்டிகுலர் வேணும் ஜாமான்லாம் அது லிஸ்ட்லேயே இருக்கு. எண்ணெய் எவ்வளவு, ஆயில்ஸ் எவ்வளவு, என்னமோ எல்லாத்தையும் டிக் பண்ணி அனுப்பிச்சுட்டா போதும். பணத்தை வந்து நம்ம வந்து ஜிபே பண்ணிட்டா போதும். வீடு தேடி கதவை தட்டி பலசரக்கு கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு நவீன காலம் மாறிடுச்சு. ஆனா இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பாலித்தீனுடைய வரத்து வந்து என்னுடைய தாத்தா காலத்துல ரொம்ப ரொம்ப கம்மி. என்னுடைய அப்பா காலத்துலயும் என்னுடைய காலத்துலயும் பாலித்தீன்கள் வந்து அதிகமா பெருகியதுக்கு காரணம் நம்மளோட சோம்பேறித்தனம் தான் நான் சொல்வேன். மஞ்சப்பையுடைய திட்டம் என்று நாம் அது கையில எடுக்கிறோமோ அப்பதான் இந்த பாலித்தீன் வந்து ஒழியும். அரசு ஒரு பக்கம் வந்து மஞ்சப்பை அறிவித்தாலும் அதை கடைபிடிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்டுன்னு நான் சொல்லுவேன். அதாவது இன்றைய உரையாடல் கலந்துரையாடல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, காற்றுனா என்ன, காற்றில் இருக்கக்கூடிய வாயுக்களை பத்தி பார்த்தோம், அறிவியல் ரீதியாகவும் பார்த்தோம். காற்றை வந்து எப்படி வந்து பட்டியலிட்டு பார்த்தோம். இந்தியாவையும் பக்கத்து நாடான சைனா, ஐரோப்பா, ஜப்பான், உலகளாவிய நாடுகளெல்லாம் நம்ம வந்து புள்ளி விவரங்கள் சேகரித்து ஒரு லிஸ்ட்டு சொன்னேன். எதனால காற்று மாசடைதுன்னு சொல்லிட்டேன். 2 வாயு, ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா கந்தக ஆக்சைடு, செகண்ட் வந்து பார்த்தோம்னா நைட்ரஜன். இது மூலியமா தான் காற்று மாசடைது. அதுக்கூட மூல காரணங்கள் பார்க்குறப்ப தொழிற்சாலைகள்லேருந்து வர கழிவை எரிக்கிறது, இன்னொன்று வந்து பார்த்தா வாகனங்களுடைய புகைகள், பாலித்தீன் குப்பைகளை எரிக்கிற மூலமா அதிகமாகுது அப்படின்றத உரையாடல்ல பார்த்தோம். இப்போ அது வந்து என்னன்னா நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. நிறைவு பகுதியினுடைய உரையாடல்ல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இந்த மாசுபாடை எப்படி தவிர்க்கிறது, காற்றினுடைய மாசுபாட்டை நம்ம எப்படி தடுக்கிறது, ஒவ்வொரு இந்தியனும் இதை வந்து பின்பற்றணும். சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுப்பது 2 வகைப்படும். ஒன்று சுற்றுச்சூழல் மாசுகளை அவை எங்கிருந்து உருவாகின்றன என்பதை கண்டறிந்து அங்கேயே தடுப்பதாகும். இன்னொன்று என்ன அப்படின்னா, சுற்றுச்சூழல் மாசுகள் உருவாவதை கீழ்கண்ட வழிமுறைகள் மூலமா அழிக்கணும் அப்படின்றாங்க. மூலப்பொருட்கள், எரிசக்தி, தண்ணீர் அல்லது பிற ஆதாரங்கள் ஆகியவற்றை மிகவும் சிறப்பாக பயன்படுத்தும். முறையான பராமரிப்பின் மூலம் இயற்கை வளங்களை பாதுகாப்பது ஆகும். எல்லா இயற்கை வளங்களையும் பாதுகாக்கும். மரங்கள் மட்டும் கிடையாது, சில மலைகளை கொடைஞ்சு நிறைய மார்பிள்ஸ், டைல்ஸ், கிரானைட்ஸ் காண்டி உபயோகிக்கிறான். ஒரு பக்கம் வீட்டில் பலன்னு கிரானைட்ஸ் போட்டு நம்ம பந்தாவா இருக்கிறதுக்கு அது உதவுது அப்படின்னா அதை வந்து நான் நிராகரிக்க மாட்டேன். ஏன்னா அந்த மலையை நம்ம இன்னைக்கு தின்னுக்கிட்டு இருக்கோம். நிறைய தொழிற்சாலைகள் அந்த மலையை ஒட்டி வளைச்சு போட்டு அந்த மலையை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி, அந்த மலை இருக்கக்கூடிய அதை நம்பி இருக்கக்கூடிய மரங்கள் அதை வந்து சார்ந்து வாழாம, அந்த மரங்களை சார்ந்து பறவைகளை சார்ந்து எது வாழுது அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் பூச்சிகள். இந்த பூச்சிகள் அந்த இனங்கள்லாம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. இயற்கை வளங்களெல்லாம் நம்ம பாதுகாத்தன் மூலமாக தான் நல்ல ஒரு காற்றை வந்து நம்ம வந்து வரும் தலைமுறைக்கு நம் கையில் கொடுத்து போக முடியும். மறுசுழற்சி சுத்திகரிப்பு என்ன? மறுசுழற்சி அப்படின்னா, பாலித்தீன் மக்கக்கூடிய பாலித்தீனா மாற்ற முடியாது. ஆனால் அந்த பாலித்தீனை மறுசுழற்சி பண்ணி ரோடு போகிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த பாலித்தீனை ஒரு உற்பத்தி ஒரு தொழிற்சாலையில் பண்ணுறாங்க அப்படின்னா குறைந்த அளவு மாசுபாட்டை ஏற்படுத்தும் பொருட்களை தான் பயன்படுத்தணும். மாசுக்கள் வந்து தரையில் கொட்டி பரவாமல் தடுப்பதில் கவனமாக இருக்கும். மாசுக்கள் உருவாவதை தவிர்க்கணுங்க. சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்கணும். மாசுபாட்டை தடுப்பதன் மூலம் தூய்மைப்படுத்தணும், சுத்திகரிக்கணும்.
மாசுபாட்டை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் நம் அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். கழிவுகளை குறைப்பதற்கான வழிமுறைகளை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். மாசுகளை உருவாகுவதை நம்மால் தவிர்க்க முடியும். ஒரு பொருளை உணவு எடுத்து செல்லும் போது பைகள் என்று எடுத்து சொல்ல வேண்டும். மறுபயன்பாடு என்று நாம் மஞ்சப்பையை நாம் எடுத்து செல்லாமல் நாம் பாலித்தீன்களை எடுத்து செல்வோம். அந்த பாலித்தீன்களை எடுத்து செல்வதன் மூலமாக நாம் பல வியாதிகளை நாம் விலை கொடுத்து நாம் வாங்குகின்றோம். விலை கொடுத்து பல வியாதிகளை வாங்கி கொண்டிருக்கின்றோம் பாலித்தீன்களை யூஸ் பண்ணி. இன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல போறோம், பாலித்தீன்ல தான் பேக்கேஜ் ஆகுது. ஒரு டீ வாங்கினா கூட பார்சல் தூக்குவாளியை கொண்டு போறதில்ல, வெறும் பாலித்தீன். இன்னைக்கு நம்ம பந்தாவா கையில ஆட்டிக்கிட்டு வரலாம் பாலித்தீனை எடுத்துட்டு. பட் இந்த பாலித்தீன் அந்த பாலித்தீன் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டீயை குடிக்கிறப்ப பாலித்தீன் ஊத்தி பார்சல் வாங்கின டீயை குடிக்கிறப்ப சில பாலித்தீன்ல இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத சில பாலித்தீன் மேக்கப் ஆகக்கூடிய பாலிமர்ஸ் அது இந்த டீல ஒட்டி இந்த டீயை குடிக்க குடிக்க இந்த பாலித்தீனும் அது வழியா நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கின்ற நோய்கள், சில சமயம் புற்றுநோய் கூட வர வாய்ப்பு இருக்கு. பாலித்தீனால பேக்கேஜ் ஆகக்கூடிய ஐட்டங்கள்லாம் நம்ம குறைக்கணும், இல்லைன்னா புற்றுநோய் வரும், அது பெரிய லெவலுக்கு சிவியர் ஆகும். பாதரசம், அதை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். நிறைய நான் வகுப்புகள்ல பாதரசத்தை பத்தி நடத்தியிருக்கேன். இந்த பாதரசம் இல்லாத மாற்று பொருட்களை பயன்படுத்தணும். பாதரசம் கசஞ்சிச்சுன்னா தூய்மை செய்யணும். பாதரசம் மறுசுழற்சி பண்ணணும். இந்த பாதரசத்தை கையாளுறப்ப சுற்றுச்சூழலுடைய மாசை நினைச்சு கையாளணும் அப்படின்றத நான் இங்க சொல்லுவேன். எரிசக்தி துறையும் வேளாண் துறையும் தொழில்துறை, இந்த 3 துறையும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். நிலத்தடி நீர், நிலங்கள் இதெல்லாம் சேதப்படுத்துவதன் மூலமாக காற்று கூட மாசடையுது அப்படின்றாங்க. ஏன்னா இன்னைக்கு மழை வேணும் அப்படின்னா நல்லா காற்றடிச்சா மட்டும்தான் மழை வரும். காற்றுக்கு அத்தகைய ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு, மழையை வர வைக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி. நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் காத்தடிச்சா மழை வராது. ஆனா காத்தடிச்சா மழை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம், தூய்மையான காற்று அடிச்சா மட்டும்தான். காற்று மாசுபாடு பற்றி நிறைய விஷயங்கள் ஹரிவிஷ்ணு சார்ட்ட நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். காற்று மாசுபாடுனா என்ன, நம்ம இந்தியாவுல எந்த அளவுக்கு காற்று மாசுபாடு இருக்குது, அடுத்து இந்த காற்று மாசுபாடுல என்னென்ன நச்சு வாயுக்கள்லாம் கலந்து இருக்குது, காற்று மாசுபாடுக்கு மூல காரணங்கள் என்ன, இதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க சார். அடுத்து இந்த இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க, இந்த காற்று மாசுபாடை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன, அதை நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார். அதாவது அதிகப்படியா பாக்குறப்ப இன்னைக்கு பெரிய தலைவலியா கருதுறது காற்று மாசடைதல் தான். ஒரு மனிதன் உயிர் வாழணும்னா காற்று அவசியம். அந்த காற்று அவன்கிட்ட இல்லைன்னா அவனை பிணம்னு சொல்லிடும். அந்த அளவுக்கு மூச்சு காற்றை நம்ம எவ்வளவு பாதுகாக்கிறோமோ அது மாதிரி நம்மளுடைய சமுதாயத்திற்குடைய நம்மளுடைய உலகத்திற்கு காற்று மிக அவசியம். இந்த காற்று எங்க இருந்து ப்ரொடக்ஷன் ஆகுது, எங்க இருந்து உற்பத்தி அப்படின்னா நம்மளுடைய மரங்கள்ட்ட இருந்து தான் தூய காற்று கிடைக்கிறதா சயின்ஸ் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட அந்த காற்று எப்படி மாசடையுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாகனங்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகிறப்ப எரிபொருள்களுடைய தேவை அதிகமாகும். எரிபொருள்கள் மூலமா வரக்கூடிய அந்த மாசு தான் அதிகமாகுது. அது மட்டும் கிடையாது, தொழிற்சாலைகள்ல இருக்கக்கூடிய கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகளை எரிக்கிறப்ப அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த மாசுள்ள காற்றின் மூலமாக நம்மளுக்கு காற்று மாசடையுது. 3வது காரணம் என்னன்னா, அதிகமான பாலித்தீன் பைகள், அதாவது மக்காத பாலித்தீன் பைகள்னு சொல்லக்கூடிய பைகள் நம்ம அளவுக்கு அதிகமா யூஸ் பண்றப்ப அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மார்க்கெட்டுக்கு போவோம், காய் வாங்குறதுக்கு கூட எடுத்துட்டு போக மாட்டோம். பாலித்தீன் கவரை வாங்கிட்டு காயெல்லாம் கொட்டிட்டு அந்த பாலித்தீன் என்ன பண்ணுவோம், குப்பையில போட்டுருவோம். அந்த குப்பையை ஊழியர் எடுத்துட்டு போய் எரிச்சிடுறாங்க. இந்த பாலித்தீன் அதிகமா சேர்ந்து எரிக்கிறப்ப அதுல இருந்து வரக்கூடிய சில நச்சு வாயுக்கள் இந்த காற்றுல கலக்குது. இந்த காற்றுல சில கெமிக்கல் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நைட்ரஜன் அதிகமாயிருச்சு அப்படின்னா
ரொம்ப வந்து அது நச்சுள்ள காற்றாயிரும். ஏன்னா ஆக்சிஜனோட அளவு டிமாண்டா இருக்கிறப்ப பார்த்தோம்னா ஆக்சிஜன் அளவு அதிகமா இருக்கும் போதுதான் நம்ம வந்து தூய காற்றுன்னு சொல்றோம். நைட்ரஜனும் கந்தக ஆக்சைடும் சேர்ந்துக்கிருச்சு அப்படின்னா ஒரு மனுஷனை சாகடிக்கிறது, அதாவது ஒரு குக்கிராமத்தையே சாகடிக்கிற கூட அளவுக்கு கூட வீரியம் அதிகமா அந்த காற்றுல இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது ஆப்பிரிக்கன் கண்ட்ரில ஒரு கிராமங்கள்ல அது நடந்திருக்கு. மாசு அவங்க வந்து அதிகமான வந்து காற்று மாசடைதன் காரணமாக ஒரு குக் கிராமமே வந்து மூச்சு திணறல் பட்டு ஒரு கிராமமே அழிந்த வரலாறுமே இருக்கு இந்த உலகத்துல. அப்படிப்பட்ட இந்த காற்றை வந்து நம்ம வந்து பேணி பாதுகாக்கணும்னா என்ன நடவடிக்கைகள்? நம்மளை வந்து களத்துல இறங்கி போராட சொல்லலை. நம்மளால ஒரு தனிநபர் நம்மளால முடிஞ்சது அதிகமான மரங்கள் நடணும். டாக்டர் APJ அப்துல் கலாம் வந்து அடிக்கடி சொல்றது அதுதான். ஒரு மனிதனா இருந்து வாழ்ந்தோ இருந்தோன்றதை விட சாதிக்கணும்னு சொன்ன நம்ம APJயோட அப்துல் கலாம் ஐயாவோட பொன்மொழிகளை ஃபாலோ பண்ணணும். அவர் நிறைய மரங்கள் நட சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது காரணம் இந்தியா வந்து இந்த காற்று மாசடைதல் அவர் ரிசர்ச் பண்ண பிறகுதான் அதிகமான மரங்கள் நடணுன்ற எண்ணமே ஐயாவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சின்ன கலைவாணன் சொல்லக்கூடிய விவேக் அவர்கிட்டையுமே இதை எடுத்து இது ஒரு விழிப்புணர்வா பண்ணணும்னு சொன்னாரு. மறைந்த விவேக் ஐயாவுமே நல்ல ஒரு காமெடி நடிகர், அவருமே நிறைய மரக்கன்றுகள் நட்டார். இப்படி விழிப்புணர்வு பண்ணியும் இந்த மக்கள் ஏன் இந்த மரம் நடுறதுக்கு முன் வரலன்னு தெரியல. மரம் நடுறதுக்கு முன் வரலனாலும் பரவாயில்ல, உங்களோட வீட்டுல ஒரு மரத்தை நட்டீங்கன்னா நீங்களும் உங்க குடும்பமும் சந்தோஷமா தூய காற்றை சுவாசிச்சு வாழலாம். இது நம்பர் 1. 2வது என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்துல வந்து ஒரு கார் இருந்தா போதும். ஒரு ஆளுக்கு இன்னைக்கு 2 வண்டி இருக்கு. R15 வாங்குறான், அடுத்து பார்த்தா KTM வாங்குறான், அதுக்கடுத்த மாசம் வந்து ஆக்டிவா வாங்குறான், யுனோவா வாங்குறான், இப்படியே போய்கிட்டே இருக்கான். அப்ப தனிநபர் வந்து அதிகமான 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்களோட உபயோகத்தை வந்து குறைக்கணும். ஏன்னா எரிபொருள் வந்து அதிகமா தேவைப்படுறப்ப அந்த காற்று வந்து எரிபொருளை நம்ம மூலாதாரணமா கொண்டு யூஸ் பண்றப்ப அதுல இருந்து வரக்கூடிய அந்த காற்று புகை, அந்த கரும்புகை கூட நம்மளுக்கு நச்சுள்ள காற்றா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப வாகனங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்ல இருந்து கடை வந்து ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல இருந்தா நடந்து போயிட்டு வாங்க. இந்த நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம். நடந்து போயிட்டு வந்து பழகுங்க. சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு நம்ம வண்டி எடுத்துட்டு போய் அந்த காய்கறியோ இல்ல நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருளை வாங்குறதுக்காண்டி வண்டி யூஸ் பண்றதை குறைக்கலாம். அதுபோலாம் நடந்து போய் ஒரு நடைபயிற்சி மேற்கொண்டு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நம்ம உடம்புக்கும் நல்லது. நம்மளோட காற்று மாசடைதலுக்கு நம்ம ஒரு பங்காற்றிருக்கோன்ற எண்ணமும் நம்மளுக்கு வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தொழிற்சாலை கழிவுகள், அதாவது திட்டமிடணும். அந்த தொழிற்சாலையில இந்த கழிவுகளை குறைக்க என்ன பண்ணலாம்னு முன்கூட்டியே மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கூட்டம் அமைச்சு இந்த தொழிற்சாலை கழிவுகள் எப்படி வருது, இந்த கழிவை குறைக்க என்ன நடவடிக்கைன்னு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சர்க்குலர் கொடுத்து ஒரு விழிப்புணர்வு பேரணி நடத்தி மாதம் ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா வருஷம் அந்த கழிவுகள் எரிக்கிறது வந்து பாயிலிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணீங்க அப்படின்னா தொழிற்சாலையுடைய கழிவுகள் வந்து நிறைய காட்டுல கலந்துக்கிறாது. ஒரு ரிசர்ச் வந்து ஃபெலோஷிப் ஒருத்தவங்க சயின்ஸ் ரிசர்ச் பண்ணல என்ன அப்படின்னா, COVID-19 காலத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து லாக்டவுன் போட்டாங்க. நிறைய தொழிற்சாலைகள் வந்து பூட்டிட்டாங்க. எல்லாமே வந்து வீட்டுல தான் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப வந்து ஒரு வருஷத்துல வந்து ஒரு 4-5 மாசங்கள் ஒரு 6 மாசம் கிட்ட நம்ம லாக்டவுன்ல இருக்கிறப்ப நிறைய தொழிற்சாலைகள் இயங்கல. அதனால வந்து அவங்க வந்து கழிவுகள் எல்லாம் எரிக்காத போய்தான் பூமி வந்து குளிர்ந்துருந்துச்சு. குளிர்ந்தனாலதான் அதிகமான மழை பெஞ்சிச்சு, தூய காற்றோட எண்ணிக்கை அதிகமாச்சு. அது மட்டும் இல்ல அதிகமான மழை வரத்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு. அப்ப இது ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. இத்தனை நாள் இவங்க வந்து லாக்டவுன் போட்டனாலதான் அது தொழிற்சாலையினுடைய கழிவுகள் வந்து எரிக்கப்படாம இவங்க லாக்டவுன்ல இருக்க போய் தான் நம்மளுக்கு அதிகமான மழை வந்து பெய்திருக்கு நம்ம நாட்டில்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி கொடுத்தாங்க. இது மாதிரி தொழிற்சாலை கழிவுகளை வந்து சுத்திகரிச்சு மறுசுழற்சி பண்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க தான் திட்டமிடணும். அந்த பிரைவேட்ஸ்ல இருக்கிறவங்க, தனியார் நிறுவனம், அரசு சார்ந்து வரக்கூடிய நிறுவனங்கள் வந்து மேலாளர் இந்த மாதிரி ஊழியர்கள்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி திடக்கழிவு மேலாண்மை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து திடக்கழிவு மேலாண்மை மூலமா மறுசுழற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா காற்று மாசடைதலை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்றதான். இந்த மாதிரி நம்மளுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம மேற்கொண்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா
கண்டிப்பா காற்று மாசடைதல் தவிர்க்கப்பட்டு ஒரு தூய்மையான காற்று, மாசற்ற காற்றை நம்ம சுவாசிக்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் சைனால ஒரு நல்ல காற்றை வாங்குறதுக்கு அவங்க சிலிண்டர் மாதிரி வாங்கி காசு கொடுத்து அவங்க சுவாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலைமை நம்ம இந்தியாவுக்கு வரக்கூடாது. நம்மளுடைய வரும் தலைமுறையை நம்ம காப்பாற்றக்கூடிய பங்கு நம்ம அனைவருக்கும் இருக்குன்ற கூறி நல்லதொரு கலந்துரையாடலுக்கு வாய்ப்பளித்த அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், தமிழ்நாடு அரசு, ரத்தினவாணி சமுதாய வானொலி 90.8 இணைந்து நடத்தும் அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. எவ்வளவு நேரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில கலந்துகிட்டு காற்று மாசுபாடுனா என்ன, இந்த காற்று மாசுபாடை தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகளை கையாளணும் அப்படின்னு நேர்களுக்கு பயனுள்ள தகவல்களை தந்தீங்க. நேர்களும் கேட்டு பயனடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்புறோம். எங்களுடைய நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பல்வேறு தகவல்களை வழங்கினதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. மிக்க நன்றி ஐயா. இன்னைக்கு ஷோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நேயர்களாகி உங்களுக்கும் இன்னைக்கு நிகழ்ச்சி பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். இதே மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோடு இணைந்திருங்கள். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. நான் உங்கள் ஆர்ஜே ஜனனி. நான் உங்க ஆர்ஜே பவித்ரா. நேர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற நிகழ்ச்சி மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நிகழ்ச்சியில இயற்கை விவசாயம்னா என்ன, அதோட பயன்கள் மற்றும் முக்கியத்துவம்னா என்னன்னு ஒரு அருமையான கதை வடிவில் கேட்டோம். அதோட இயற்கை விவசாயம் பத்தி அமிர்தா வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் சிவராஜ் அவர்கள் நிறைய பயனுள்ள தகவல்களை நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க. நேயர்களாகிய நீங்களும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே ஜனனி. நான் உங்கள் தோழன் ஆர்ஜே கிரண். மேலும் இந்த மாதிரி அறிவியல் தகவல்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. இது மக்களுக்கான வானொலி.